நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 15. எபேசியன்ஸ் சாப்டர் 6 verse 15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்கள் ஆயும். இந்த வசனம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறிக்கிற அந்த வேத பகுதியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆங்கிலத்துல ஆர்மர் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த சர்வாயுத வர்க்கம் எதற்காக? நாம எல்லாருமே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போர் செய்கிறவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில வருகிற போராட்டம் எல்லாமே ஆவிக்குரியவைகள். அதனால ஆவிக்குரிய அந்த யுத்தத்தை செய்யறதற்கு அவங்க ரெடியா இருக்கணும்னு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னு சில விஷயங்கள் பட்டியலிட்டு இங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. இங்க மாத்திரம் இல்ல, பவுலடியார் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலையும் இதையே குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ மாம்சத்திற்குரிய போர் செய்யாம ஆவிக்குரிய அந்த போர் செய்கிறதுக்கு நமக்கு தேவ பலன் சேர்க்கப்படுது. அந்தபடி நமக்கு தேவபலன் சேர்க்கிற விதமா சத்தியம் என்னும் கச்சை, நீதி எனும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தெய்வ வசனமாகிய ஆவி என்னும் பட்டயம்னு சொல்லி பட்டியலிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த 15வது வசனத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு ஆயத்தம் வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன ஆயத்தம்? சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாயும். நம்ம ஆண்டவரை பற்றின நற்செய்திய அறிந்திருக்கிறோம். இந்த நற்செய்திய அநேகருக்கு அறிவிக்கும்படியான ஒரு ஆயத்தம் நம்ம இடத்துல காணப்படணும். நாம வெளியே போறதுக்கு ரெடி ஆயிட்டோம்னா உடனே அந்த ஆயத்தத்தை காண்பிக்கிறதுக்கு கால்கள்ல பாதரட்சைய, அதாவது நம்ம செருப்பை போடுவோம் இல்லையா, அந்த படியாதான் நாம ஆண்டுடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கக்கூடிய ஆயத்தம் எப்பவுமே நமக்குள்ள இருக்கணுங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது. பவுலடியார் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல சொல்றாரு இல்லையா, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி. அந்தபடியா ஆண்டுடைய சுவிசேஷத்தை எத்தனை பேருக்கு இந்த நாட்கள்ல அறிவிக்க முடியுமோ அதை நம்ம அறிவிக்கணும். ஏன்னா இது கடைசி காலங்களா இருக்கு. ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிச்சு நம்மள ரட்சித்திருக்காரு இல்லையா, அது அநேகருக்கு தெரியணும்ல. சுவிசேஷம்னா நமக்கு தெரியும், ஆண்டவரை பற்றின நற்செய்தி. ஆனா சமாதானத்தின் சுவிசேஷம்னா என்ன? நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்த சுவிசேஷம். நம்ம எல்லாருமே பாவத்துல விழுந்து தேவ மகிமையற்றவர்களாகணும்னு சொல்லிட்டு ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் கூட காண்பிக்குது இல்லையா. அந்தபடி பாவத்தில் விழுந்த நாம சமாதானமற்றவர்களாக மாறணும். தேவனுக்கும் நமக்கும் மத்தியில் இருந்த உறவு நிலை குலைந்தது. தேவன் தீமையை பார்க்க மாட்டாத பரிசுத்த கண்ணனா இருக்காரு. ஆனா நாம் எல்லாருமே பாவத்துல விழுந்தவர்களா இருக்கோம். அப்படி பாவத்துல விழுந்த போது தேவ சாயலை இழந்து போயிட்டோம், தேவ மகிமையற்றவர்களாகி போயிட்டோம். அப்படி தேவனுக்கும் நமக்கும் மத்தியில இருந்த சமாதானம் கெட்டு போனதாக இருக்கு. அந்த சமாதானத்தை நமக்கு திரும்பியும் கொடுக்கிறதற்காகவே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொள்ள வந்தார். அதாவது நமக்கு பாவத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்வதற்காக இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் அந்த தண்டனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்ம அவரை விசுவாசிக்கிறது மூலமா அவருடைய ரத்தத்தின் அடையாளத்துல சுவிகார புத்திரரா தேவனுக்கு மாறி அந்த சமாதானத்தை நம்ம திருப்பி பெற்றுக்கொள்கிறோம். அப்படிங்கிற அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம ஒவ்வொருத்தருக்கும் அறிவிக்கிறோமா? அது எவ்வளவு விலையேற பெற்றது. நம்ம சமாதானத்தோடு காணப்பட முடியல. சங்கீதம் 51ல தாவீது சொன்னதுபடி, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் பாவத்துல விழாம இருக்கேன்னு சொல்லி ஒருத்தருமே சொல்ல முடியாது. எல்லாருமே ஏதாவது ஒரு பாவத்துல சிக்கி தவித்து அந்த பாவத்திற்குரிய அடிமைத்தனத்திற்குள்ளார இருப்பாங்க. அவங்கள மீட்டெடுக்கிற இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் ஒவ்வொருத்தருக்கும் அறிவிக்கப்படணும் இல்லையா. அந்தபடியா அறிவிக்கிற ஒரு முனைப்போட நாம இருக்கோமா? உண்மையாவே ரட்சிப்பை உணர்ந்திருந்தோம்னா நாம இந்த ஆயத்தத்தோட காணப்படுவோம். அதை விட்டுட்டு இம்மைக்குரிய தேவைகளை நோக்கிட்டு நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படிங்கிற காரியங்களை மாத்திரமே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மால
இந்தப்படியான ஆயத்தத்திற்குள்ளார வர முடியாது. ஏன்னா இந்த நாட்கள்லையும் நிறைய பேர் நான் ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும்னா எனக்கு பேசிக்கா இந்த தேவைகள் சந்திக்கப்படணும், எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு இந்தப்படியான ஒரு சம்பளம், இல்லை என் குடும்பத்தை இப்படியெல்லாம் பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததுன்னா நானும் ஆண்டவரத்தில் நெருக்கமாக இருந்து இந்த மாதிரியான காரியங்களை செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தப்படியான காரியங்களெல்லாம் சந்திக்கப்பட்டதுக்கு பின்பாக தான் நாம் ஆண்டவரத்தில் நெருங்க முடியும்னா நம்முடைய மனப்பான்மைக்கு நமக்குள்ளார அந்த நிறைவு என்றைக்கும் வராது. அப்போது ஆண்டவரத்திலிருந்து விலகி இருக்கிறவர்களாகவே இருப்போம். அப்போது எந்த நேரத்துலையுமே நமக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்கணும். மிஷனரிகளோட வாழ்க்கையை எடுத்துட்டோம்னா நமக்கு அது தெளிவாக புரியும். நம்ம தேசத்தில் அநேக மிஷனரிகள் தன்னுடைய குடும்பம் பின்தங்கின நிலைமையில இருந்தா கூட அவங்க அந்த குடும்பத்தை விட்டுட்டு அநேக கிராம பகுதிகளிலும் ரொம்ப ரிமோட்டான பிளேசஸ்கெல்லாம் போயிட்டு ஆண்டவரை பற்றின இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்காங்க. அவங்க தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் உடைமைகளும் விட்டுட்டு போறவங்களா இருக்காங்க. ஏன் நம்முடைய தேசத்திற்குள்ள வந்த மிஷனரிமார்களை எடுத்துட்டோம்னா அவங்க தங்களுடைய சொந்த தேசத்தையும் தங்களுடைய உடைமைகளையும் தங்களுக்குரியவர்களையும் விட்டுட்டு நம்ம தேசத்திற்கு வந்து அவங்க எல்லாருக்குமே இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. தேவனுடைய அன்பை அவங்களுக்கு காண்பிச்சாங்க. நம்மளுடைய தேசத்துல அநேக இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன் சென்டர்ஸ், இதை எல்லாத்தையுமே அவங்க உருவாக்கினாங்க. அப்படி இங்க இருந்ததோடு இல்லாம எத்தனையோ பேர் ரத்த சாட்சியா மறிக்கவும் செஞ்சிருக்காங்க. அவங்க ஏன் இதெல்லாம் செய்யணும்? எல்லாருமே அவனுடைய இந்த அன்பை உணர்ந்து கொள்ளணும்ட்டு நாம அந்த அளவுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்யறோமோ இல்லையோ, நம்மளை பார்க்கிறவங்களுக்கு நம்முடைய தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்காரு. அவர் நம்மளை நீதியாக்கி இருக்காரு. இந்தப்படியான காரியங்களை ஒவ்வொருத்தருக்கும் நாம சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இல்லையா? சுவிசேஷம்ங்கிறது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஆயத்தம் நம்ம இடத்துல காணப்படலைன்னா நாம தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக எப்படி காணப்படுவோம்? நாம இதை நிதானிச்சு பார்க்கணுங்கிறதுக்காகவே தேவன் இந்த பகுதியில் நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களை தொடுத்தவர்களாக எப்பவுமே உம்முடைய வார்த்தைகளை அநேகருக்கு அறிவிக்கிற ஒரு முனைப்பை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. ஆம் ராஜா, இம்மைக்குரிய தேவைகளையும் ஆசிர்வாதங்களையும் மாத்திரம் எதிர்நோக்கி காத்திருந்த எங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்னும் பெரிய சந்தோஷத்தை நாங்கள் உணராதவர்களாக இருக்கக்கூடாது தகப்பனே. பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவனை அநேகருக்கு பறைசாற்றுகிற அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. ஆம் ராஜா, ஆண்டவரே, பாவத்துல விழுந்த தெய்வ மகிமையற்றவர்களாக மாறின எங்களை திருப்பியும் சமாதானத்தோடு சேர்த்துக் கொள்கிற இந்த சுவிசேஷத்தை அநேகர் அறிந்து உம் பக்கம் திரும்பணும் தகப்பனே. அந்தபடியாய் அநேகரை ஆதாயப்படுத்தக்கூடிய அந்த ஆயத்தம் எங்களிடத்துல காணப்பட தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டியர்லுங்க. அப்படின்னு எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.